கோயிலை சுத்தி ஒரு 4 ஏக்கருக்கு இடம் இருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இன்றைக்கு எல்லா ஆக்கிரமிப்பும் அங்க இருக்கு. அதே மாதிரி அத்ராஜா குட்டைன்னு ஒரு குட்டை இருந்தது அம்மனியம்மன் கோபுரத்துக்கு பக்கத்துல. அங்க ஒரு பெரிய குளம் இருந்தது. அந்த குளத்தை சுத்தி பட்டா போட்டு அங்க சிவா எலக்ட்ரானிக்ஸ் பட்டா போட்டிருக்காங்க. இப்படி எல்லா கோவில் சொத்துகளையும் திருவண்ணாமலையில் இருக்கிற எல்லா கோவில் சொத்துக்களையும் கொள்ளையடிப்பதற்காக மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து திருவண்ணாமலை வாழ் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்து வருகின்ற காரணத்தினால் எங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரு இருமாப்பிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் வருங்காலத்திலே நாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவளிக்க வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கின்றோம். கோயிலுக்குள்ள நம்ம போனாக்கா யாரோ ஒரு பிஜேபி மாநில தலைமை என்று சொல்றாங்க, மத்திய தலைமை என்று சொல்றாங்க. கோயிலுக்குள்ள போனா நம்ம அவங்ககிட்ட கெஞ்ச வேண்டியிருக்கு. எங்க தலைவர் வந்திருக்காங்க, எங்க செயலாளர் வந்திருக்காங்க, பொதுச்செயலாளர் வந்திருக்காங்க. கூட்டு போனோம்னா அதுக்கு 1008 கேட்டு போட்டு வச்சுக்கிறான். ஆனா திமுக காரன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொரு இடத்துல ஏஜென்ட் வச்சிருக்கான். கோயிலுக்குள்ள இருக்கிற அத்தனை இடைத்தரகளையும் உடனடியாக ஒழிக்க வேண்டியது அறநிலைத்துறை கட்டாயமாகும். சேகர் பாபு சொல்றாரு, கோயிலுக்குள்ள பிரியாணி சாப்பாட்டு பசிக்கிறானே பிரியாணி சாப்பிட்டாரு கண்ணப்ப நாயனார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. கண்ணப்ப நாயனாரோ கோயிலுக்குள்ள சாப்பிட்ட அந்த நாய் ஒண்ணா? சேகர் பாபு உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு உன்னோட வாழ்க்கை என்ன கொஞ்சம் யோசிச்சு பாரு. இன்றைக்கு அண்ணாமலையார் கொடுத்திருக்கின்ற வாழ்க்கை உனக்கு நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் அண்ணாமலையாரை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமையாகும். 91, 96 காலத்திலே ஜனார்த்தனன் ஒரு அமைச்சர் இருந்தார், பால்வளத்துறை அமைச்சராக. அவருக்கு எடுபடியாக ஆட்டோவிலே வந்தவண்ணி அதையெல்லாம் நாங்கள் பார்த்தவர்கள் அதிமுகவில் இருக்கும் போது. அவ்வளவு கேவலமான ஒரு ஜென்மம் இன்றைக்கு அண்ணாமலையார் கோவிலை வருமானத்தை பல லட்சக்கணக்கான வருமானம், பல கோடிக்கணக்கான வருமானங்கள் டெய்லி வருகின்றது. அந்த வருமானம் முழுவதும் எங்கே போகின்றது என்று தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இந்நிலை மாற வேண்டும். கோயிலுக்குள்ளே இருக்கின்ற அனைத்து இடைத்தரகளையும் ஒழிக்க வேண்டும். ஒவ்வொரு கவுண்டரில் இருக்கிறவனுக்கு அந்த இப்ப இருக்கிற மனைக்காரன் ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் என்ன சொன்னார், ராஜான்னு ஒருத்தன். அவனுக்கு டெய்லி 50,000 கொடுத்துடணுமா? தம்பி அவரு சட்டம் சொன்ன மாதிரி உக்ரானத்துல ஒரு கொள்ளை, டிக்கெட்ல ஒரு கொள்ளை, அபிஷேகத்துக்கு ஏலம் விட்டுருக்காயா யாருக்காச்சும் தெரியுமா? கோயிலுக்குள்ள ஒரு ஏலம். அர்ச்சகர்கள் அந்த சின்ன குழுக்கள் பெரிய குழுக்கள் பட்ட பெரியவர்கள் சின்ன குழுக்களா அந்த யாகசாலை முன்னால உட்காந்து ஏலம் விட்டுருக்கான். இப்ப இருக்க இந்த பௌர்ணமி அடைந்து முடிஞ்சு இந்த 20 நாளைக்கு இத்தனை லட்சம் ரூபாய் நீங்க கொடுத்துடணும். அதுக்கு இன்னைக்கு ஓம்கார் ஆசிரமம் ஒரு ஆந்திராவில இருந்து நட்டு இருக்கான். அவன் போயிட்டு காலையில 9 மணிக்குள்ள நடைபெற அபிஷேகங்களுக்கெல்லாம் இப்ப பணம் சொல்லிட்டு 40 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து போய் அந்த ராஜாங்கிற மனைகாரிட்ட கொடுத்துருக்கான். மதியத்தின் மேல இருக்கிறதெல்லாம் அந்த சின்ன குழுக்கு இந்த பிடிஆர் சொல்றாங்க, பிடி ரமேஷ் அவனுக்கு ஒரு குறிப்பு அவனோட சேர்த்து பண்றான். அவனுக்கு யார் சொல்றாங்களோ அவங்க மட்டும் தான் அபிஷேகத்துல உட்கார வைக்க முடியும். 20 பேர் 25 பேர் தான் கோயிலுக்குள்ள உட்கார முடியும். ஆனா இவங்க நினைச்சாங்கன்னா 50 பேர் 60 பேர் கோயிலுக்குள்ள உட்கார வைக்கிறானுங்க. ஒரு விஷயத்துல இந்த விஷயத்துல கணக்குல காமிக்கிறாங்க. மீதி எல்லா அபிஷேகத்துக்கான கணக்குகளையும் கொள்ளையடிக்கவும் வீட்டுக்கு கொண்டு போறானுங்க. கோவில்ல வேலை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் 7 லட்சம் 8 லட்சம் கொடுத்து நாங்க வேலைக்கு வந்தோம், நாங்க என்ன செய்ய முடியும், என்னால வட்டியை கட்ட முடியாது தான் இந்த வேலை செய்யணும்னு கேட்கிறோம். அதுவும் நமக்கு வருத்தமாக தான் இருக்குது. கோயிலுக்கு பணி செய்வர்களை இலவசமாக அனுப்பினால் மட்டும்தான் கோயிலுக்கு ஒரு சேவை மனப்பான்மையோடு கோயில வேலை பார்ப்பான். அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு வேலை போட்டா அவன் எப்படி உங்களுக்கு சேவை மனப்பான்மையோட வேலை பார்ப்பான். இந்த நிலையெல்லாம் மாற வேண்டி இருக்கிறது. கோயிலுக்குள்ள நடக்கின்ற அத்தனை அற்புதங்களையும் நிறுத்த வேண்டிய கட்டாயம் அறநிலைத்துறைக்கு இருக்கின்றது. இந்த அறநிலைத்துறை என்று ஒன்று இன்று இருக்கின்றதா இல்லையா என்றே நமக்கு தெரியவில்லை. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இங்கே இருக்கின்ற அமைச்சர் அறநிலைத்துறையில் தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கின்ற இங்க உள்ளூர் அமைச்சர் இதெல்லாம் தடுக்க வேண்டும். இந்த இந்திரலிங்கத்துக்கு சொந்தமான இடத்தை உடனடியாக மீட்க வேண்டும். அத்ராஜா கோட்டைக்கு சொந்தமான எல்லா இடங்களையும் உடனடியாக மீட்க வேண்டும். இல்லை என்றால் மாநில பொதுச்செயலாளர் அமித் சகோதரி காத்தியாயனி அவருடைய தலைமையில இந்திரலிங்கம் முன்னாள் மாபெரும் தர்ணா போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.